ஹாய் எவ்ரிபடி. சென்னையில் 26ஆம் தேதி நடக்கிற அந்த ஹுக்கும் டூரை கேன்சல் செய்து கூலி படத்தின் ஆடியோ லான்ச்சை உறுதி செய்த அனிருத். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் ஆடியோ லான்ச் இந்த மாதம் இறுதியில் இருக்கும் அப்படின்னு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இல்லை சில பேர் சொல்லியிருந்தாங்க ஹுக்கும் டூர் இருக்குது 26ஆம் தேதி, அதனால் கண்டிப்பாக இது ஆகஸ்ட் 2ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி இளையராஜாவுடைய 50 ஆண்டு கால சினிமா பயணத்தை கொண்டாடும் விதமாக அங்கே ப்ரோக்ராம் நடக்குது. அதனால் அது தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒன்று முன்னாடி வரும், இல்லை பின்னாடி போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹுக்கும் டூரை கேன்சல் பண்ணியிருக்காரு அனிருத் அவர்கள். இதன் மூலியமாக கண்டிப்பாக 27ஆம் தேதி ஜூலை மாதம், இந்த மாதம் 27ஆம் தேதி கூலி படத்தின் ஆடியோ லான்ச் நடக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளையராஜா அவருடைய ப்ரோக்ராமில் சீஃப் கெஸ்டாக கலந்து கொள்கிறார் அப்படின்ற தகவலும் முன்னாடி வந்திருந்து. ஏன்னா கண்டிப்பாக அவர் கலந்து கொள்வார். தலைவரும் இளையராஜா அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாமி சாமி அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது எப்படியோ இதெல்லாம் ரூமர் தான். கண்டிப்பாக சன் பிக்சர் உறுதிப்படுத்துவாங்க. இப்போ 22ஆம் தேதி ஹைதராபாத்தில் 3rd சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 3rd சிங்கிள் பார்த்தீங்கன்னா தலைவருடைய ஹுக்கும் போல் இதுவும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு இப்போ பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான வரிகள். உங்களுக்கே தெரியும், விசிலு பறக்கட்டுமே அரங்கம் அதிரட்டமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கு கூலி பவர் ஹவர்ஸு, அது தலைவர் அப்படியே தூக்கி நிறுத்துகிற போல் அந்த பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக அறிவு அவர்கள் செதுக்கியிருக்காரு. கண்டிப்பாக இது பேசு பொருளாக இருக்கும், பெரிய ரீச் அடையும் அப்படின்றத மட்டும் உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு நாள் தான் இடையில இருக்குது. இன்றைக்கி 21 ஆயிடுச்சுங்களா, இன்னும் ஒரு நாள் தான். நாளைக்கு தெரிஞ்சிடும் எப்போ ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படின்னு. அதிலே அறிவித்தாலும் அறிவிச்சிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி ட்ரெய்லர் இருக்குது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 டேஸ் தான். அதுக்குள்ளே அவங்க குட்டி குட்டி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி பட்டையை கிளப்பிடுவாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவங்க ஆடியோ லான்ச் நடத்தினா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா அதை கட் பண்ணி வெயிட் பண்ணி அதை டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் முன்கூட்டியே நடத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அதுலேயும் காசு பார்த்துருவாங்க. அதுலேயும் அவங்க ப்ரொமோஷனும் பண்ணிவிடுவாங்க. அற்புதமான வேலையில் இறங்கிடுவாங்க, சொல்லவே தேவையில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போது உறுதியாக. கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சாகவே இருக்காது, ஒரு பெரும் விழாவாக கொண்டாட போகிறாங்க சன் பிக்சர் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இது மாபெரும் விழாவாக இதை உருவாக்க போகிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் நிறைய பிரபலங்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விழா எடுக்கிறதுக்கு ஒத்துக்கலை. அதனால் ஆடியோ லான்ச்சே ஒரு பெரிய விழா போல் அவங்க கொண்டாட விருப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டு வந்த வண்ணம் இருக்குது. இன்னும் நாளைக்கு நாளன்னைக்கு ஆடியோ லான்ச் பற்றிய அப்டேட் நமக்கு கிடைச்சிடும். இந்த படம் எதை பற்றி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, தலைவரை பார்க்காத ஒரு கேரக்டரை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு. ஆனால் தலைவர் எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார். இது வித்தியாசமான கேரக்டர்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு நான் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படம் ஒரு டைம் ட்ராவல் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான படைப்பு தான். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா தலைவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அற்புதமாக தெறிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. இந்த தகவல் இப்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்படி ஒரு மரணமாஸ் வித்தியாசமான கெட்டப்பில், வித்தியாசமான நடிப்பில் தலைவரை பார்க்க போகிறோம். அதனால் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக தலைவர் வேறு லெவலில். அவர் லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்லியிருந்தார், தலைவரை வச்சு ஒரு தளபதி படம் போல் எடுக்கணும் அப்படின்னு. அதுபோல் அவர் சாதிச்சிட்டாரு. தலைவரே படத்தை பார்த்துட்டு இன்னொரு தளபதி அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த படத்தில் ஒரு நியூஸும் கேட்கல கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. எப்படா படம் வரும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா தலைவர் தலைக்கீழே தொங்கி ஃபைட் பண்ணியிருக்காராம்பா அப்படின்ற தகவலும் வருது. இப்பா இந்த வயசில் இதெல்லாம் சாத்தியமா? 75 வயசில் நம்மளால் எழுந்து நிற்க முடியுமா, நடக்க முடியுமா? தலைக்கீழே தொங்கி ஃபைட்டா தும்சம் பண்ணியிருக்காராம் தலைவர். லோகேஷ் கனகராஜே பார்த்து மிரண்டுட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஆகஸ்ட் 14 ஒரு பெரிய திருவிழா நடக்க போகுது. தலைவருடைய 50 ஆண்டு கால சினிமா திருவிழாவை முன்னிட்டு கலாநிதி மாறன் அவர்கள் நமக்கு இந்த படத்தை அர்ப்பணிக்கிறாரு. கண்டிப்பா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம். நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் என்னென்ன சாதனைகளை படைக்க போகிறது? எவ்வளோ வசூல் செய்யும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.